ஹாய் காய்ஸ், பேக் டு ரெசிபிஸ். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபர் டிங்கன்னு தட்டி விட்டுருக்குங்க. லாஸ்ட் 15 டேஸா லிட்டில் பிட் கொஞ்சம் நம்ம பிஸி, கொஞ்சம் வந்து ஒர்க் இருந்ததுனால என்னால் வந்து இப்போ ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக தான் வீடியோ போட முடியுது. குக்கிங் ரிலேட்டடாக போட முடியல. இன்னும் ரெகுலராக குக்கிங் ரிலேட்டடாக ட்ரை பண்ணுறேன் நண்பா. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் தட்டி விட்டு பாருங்க. டுடே சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் டிங்கன்னு தட்டிட்டு நம்மளோட எம்எஸ்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. டுடே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் வித் ஃப்ரை வித்தவுட் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். வாங்க கண்ணன் கூட போகலாம். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க பெல் பட்டன் தட்டிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ வித் ஃப்ரை வித்தவுட் ஃப்ரையும் பண்ணலாம் நண்பா. ஈஸி டிப்ஸ் தான். எப்படி பண்றங்க நான் சிம்பிளா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பெட்டர் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து நீங்க ஸ்டீமிங் பண்ணிங்க, அதாவது வந்து வேக வச்சிருங்க. அது கூடயே வந்து நீங்க உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு நீங்க போட்டு வேக வச்சுக்கோங்க. கண்டிப்பா மஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வேணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கட்லெட் வராது. நான் பண்றது அப்படியே ப்ராப்பரா இது பண்ணுங்க. ஸ்டீமிங் நல்லா பாயில் பண்ணிருங்க. பாயில் பண்ணீங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நான் 2 போட்டு நீடிங் பண்ணி நல்லா போட்டு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் சாட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து டர்மரிக் பவுடர், தேவையான அளவு சால்ட். நீங்க வேற எதுவும் தேவையில்லை, இதுவே போதும். இதுவே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சேம் மசால் ஃபார் தான் உங்களுக்கு வந்து மசால் போண்டாக்கும் சேம் இதே மசால் தான். பட் ஆனால் அது உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நீங்கள் பிசைகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு இதுக்கு பிசைகிறோம். இதே மசாலா கட்லெட்டுக்கு வந்து நீங்கள் போட்டு மசால் வந்து நீங்கள் வந்து தாளிப்பீங்க. இது தாளிக்காமையே நம்ம பாயிலிங் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்து. கொஞ்சம் வந்து இது எடுத்துக்கோங்க, பிரெட் பவுடர் போட்டு உருண்டை பிடிச்சி அமுத்திடுங்க. அமுத்திட்டு டீப் ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். நார்மலா அப்படியே வந்து இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சிட்டு இப்படியும் நீங்க வந்து கட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ணியிருக்கறனால நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நீங்க இதையும் டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம், நார்மலாவும் சாப்பிடலாம். நீங்க ஃப்ரை வச்சுக்கோங்க. கோகனட் ஆயில் மஸ்ட் ட்ரை, இல்லைனா வந்து ஆலிவ் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாம ஓரளவு வந்து டைரக்டா வந்து நீங்க வந்து 2 சைடும் வந்து நீங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடலாம். இல்லை நான் வந்து எனக்கு டீப் ஃப்ரையே வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கட் பண்ணி சூப்பராகவும் ஜம்முன்னு சாப்பிடலாம். மஸ்ட் ட்ரை. வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் நவ்.